பக்தி என்பது ஒரு மதத்தின் எல்லைக்குள் மட்டும் அடங்கியதா? ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லும் பக்தி அது எல்லைகளை தாண்டியது. மொழி, இனம், நாடு, மதம் எதையும் பிரிக்காமல் மனிதத்தையே ஒன்றிணைக்கும் சக்தி. ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் நான் மட்டும் என்று பேசவில்லை. அவர் சொன்னார், உன் கடமை செய், பலனை எனக்கே ஒப்படை. இது எந்த மனிதனுக்கும் பொருந்தும் வாழ்க்கை தத்துவம். வேலை செய்யும் கை நேர்மையுடன் இருக்க வேண்டும். அதை வழிநடத்தும் மனம் கருணையுடன் இருக்க வேண்டும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வலியுறுத்தியது கர்மயோகம். பிறரை துன்புறுத்தாமல் பிறருக்கு பயன் தரும் செயல். அதுவே உண்மையான பக்தி. கோவிலுக்குள் மட்டுமல்ல, உன் செயலில், உன் சொல்லில், உன் மனநிலையிலே பக்தி தெரிந்தால்தான் அது பூரணமாகிறது. இன்று உலகம் பிரிவுகளால் சிதறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் நினைவூட்டும் வார்த்தை வசுதைவ குடும்பகம். உலகமே ஒரு குடும்பம். உன் மகிழ்ச்சி மட்டும் போதாது, பிறரின் கண்ணீரும் உன் பொறுப்பு. ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஒரு அழைப்பு. யாருக்காக? எல்லோருக்காக. அது மதத்தின் இசை அல்ல, மனிதத்தின் இசை. எல்லைகளை தாண்டும் பக்தி அதே கிருஷ்ண பக்தி. அதே உலக ஒற்றுமையின் பாதை.